Hi friends, welcome to our channel How to Finally. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு இனி வரும் காலங்கள்ல ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கும். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா புதிதாக வரக்கூடிய இந்த சர்வீஸை நீங்க ஈஸியா நீங்க செய்து முடிக்கலாம். அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா NPCI நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய நீங்க எல்லாருமே கூகுள் பே, போன் பே, பேடிஎம் அந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்ப நிறைய பேர் சின்ன கடைக்கு போனா கூட கையில பணம் கொண்டு போறது இல்ல. அங்க உள்ள QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்க மொபைல்ல ஜிபேவோ, போன் பேவோ, பேடிஎமோ நீங்க ஓபன் பண்ணி ஸ்கேன் பண்ணி தான் பேமெண்ட் பண்றீங்க. இது எல்லாமே வழி நடத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா NPCI அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அவங்க தான் இது எல்லாமே பண்ணிட்டு வராங்க. அது போக இந்த போன் பே, கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி ஆப்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு UPI ID அப்படின்னு ஒன்னு இருக்கும். அது எல்லோருக்குமே இருக்கும். நிறைய பேருக்கு UPI ID என்னன்னு அப்படின்னு தெரியாது. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ற நீங்க உங்களுக்கு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு UPI ID அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த UPI அப்படின்னா என்னன்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்க GPAY வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரே UPI ஐடியா அலாட் ஆயிரும். உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு @OKSBI, OKICCW அந்த மாதிரி வர்றதுதான் UPI ID தெரிஞ்சுக்கோங்க. அது போக இப்ப புதிதாக நம்ம NPCI நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க உங்களுடைய பேங்கோட ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, பீம் UPI யூஸ் பண்ணாலும் சரி, பேடிஎம், போன் பே, GPAY இந்த மாதிரி எந்த ஆப்ஸ் நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, உங்க கையில ATM கார்டு இல்லாம ATM மெஷின்ல இனிமே பணம் எடுக்க முடியும். உங்களுடைய GPAY, போன் பே, பீம், ஆதார் அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய ATM மெஷின்ல உங்களுடைய ATM கார்டு இல்லாம நீங்க ஈஸியா பணம் எடுத்துக்க முடியும். அது எப்படி நாம எடுக்கிறது? QR கோடை ஸ்கேன் பண்ணியே நீங்க இனிமே ATM மெஷின்ல பணம் எடுத்துக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. QR கோடை ATM மெஷின்ல ஸ்கேன் பண்ணியே ATM மெஷின்ல பணம் எடுத்துக்கலாம். அந்த வசதி தான் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி அப்படின்னு நாம இப்ப பார்ப்போம். அதற்கு NPCI சொல்லியிருக்காங்க பாருங்க. UPI ATM அதாவது Interoperable Cardless Cash Withdrawal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ICCW அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம NPCI யோட புது இனிஷியேட்டிவ். நீங்க இப்ப உங்க கையில ATM கார்டு இல்ல, ஆனா மொபைல்ல இந்த ஆப்ஸ் வச்சிருக்கீங்க. பீம், ஆதார், பேடிஎம், போன் பே, GPAY இந்த மாதிரி ஆப்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க. ஆனா உங்க கையில ATM கார்டு இல்ல, ஆனா உங்களுக்கு இப்ப கையில அர்ஜென்ட்டா பணம் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உங்களுக்கு பக்கத்துல உள்ள ATMக்கு நீங்க போயிட்டு உங்களுடைய ATM நீங்க பக்கத்துல உள்ள எந்த ATMனாலும் நீங்க போய்க்கலாம். போயிட்டு அங்க ஒரு QR கோட் ஜெனரேட் பண்ணி அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ATMல பணமா எடுத்துக்கலாம். இதற்கு கார்டு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்ப்போம். UPI Cash Withdrawal, withdraw cash from ATM using UPI app. நீங்க எந்த UPI app யூஸ் பண்ணாலும் ATM மெஷின்ல பணம் எடுத்துக்கலாம். அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. UPI ATM அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல நீங்க இப்ப உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. பக்கத்துல உள்ள ATMக்கு நீங்க போய்க்கோங்க. எந்த ATM வேணா நீங்க போய்க்கலாம். போயிட்டு ATM ஓட ஹோம் ஸ்கிரீன் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். நீங்க எந்த பேங்க் போனாலும் அந்த ஸ்கிரீன் வரும் பாருங்க. அந்த மானிட்டர்ல ATM மெஷின்ல அந்த பேங்க்னுடைய லோகோ போட்டு உங்களுக்கு ஸ்கிரீன் இப்படி வரும். நார்மலா இப்ப இங்கிலீஷ், தமிழ், கார்ட்லெஸ் வித்ட்ராயல் அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இனிமே அந்த பேங்க் இந்த வசதியை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா UPI கேஷ் வித்ட்ராயல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த இங்கிலீஷ், தமிழ் அந்த வரிசையிலேயே UPI கேஷ் வித்ட்ராயல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இப்ப நீங்க ATM மெஷின் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த UPI கேஷ் வித்ட்ராயல் அப்படிங்கறத நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் பேஜ்ல உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் நீங்க எடுக்கணும் அப்படிங்கறது டைப் பண்ண சொல்லுவோம். இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வித்ட்ரா பண்ற அமௌண்ட் வந்து 100ல இருந்து 10,000 ரூபாய்க்குள்ளதான் நீங்க பண்ண முடியும். இந்த UPI ஆப்ஸ் வச்சு 100 and multiples of 100 and not more than 10,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால 100ல இருந்து 10,000க்குள்ள நீங்க அமௌண்ட் அடிச்சுக்கலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100, 200, 300, 400 இந்த மாதிரியா நீங்க அடிக்கணும். அந்த மாதிரி உங்களுடைய அமௌண்ட்
அமௌண்ட்டை நீங்க இங்க என்டர் பண்ணணும். 10,000க்கு மேல நீங்க என்டர் பண்ணா அமௌண்ட் வராது. அதனால இப்போ உங்களுக்கு ஒரு 5,000 தேவை அப்படின்னா 5,000 அப்படின்னு அந்த என்டர் அமௌண்ட் கீழே டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை நீங்க கொடுத்துருங்க. கண்டினியூ அப்படின்னு நீங்க கொடுத்த உடனே QR கோட் ஜெனரேஷன் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு போட்டு QR code is being generated. Keep your UPI app ready to scan the QR code. QR code generate ஆகிட்டு இருக்கு. அந்த மீன் டைம் நீங்க உங்களுடைய ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. UPI app நீங்க எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் சரி அந்த ஆப்பை நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோன்பேவா இருக்கட்டும், ஜிபேவா இருக்கட்டும், பீமாதாரா இருக்கட்டும், பேடிஎம்மா இருக்கட்டும், நீங்க எந்த UPI ஆப் யூஸ் பண்ணாலும் வேலிட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஆப்பை நீங்க உங்களுடைய மொபைல்ல ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இப்போ நமக்கு உண்டான QR கோட் ஸ்கிரீன்ல ஜெனரேட் ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு QR கோட் வந்து ஸ்கிரீன்ல ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த QR கோட் வந்து அந்த ஸ்கிரீன்ல 30 செகண்ட் தான் ஷோ ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 30 செகண்ட் தான் அந்த ATM மெஷின்ல இந்த QR கோட் ஷோ ஆகும். 30 செகண்ட் தாண்டிடுச்சு அப்படின்னா டைம் அவுட் ஆயிரும். நீங்க வேற எதாவது ஜெனரேட் பண்ணணும். அந்த 30 செகண்டுக்குள்ள நீங்க இதை ஸ்கேன் பண்ணிடணும். இந்த QR கோட் ATM மெஷின்ல வந்த உடனே நீங்க உங்களுடைய UPI ஆப் ஓபன் பண்ணிட்டு அதுல ஸ்கேன் பண்ணுவீங்க தெரியுமா? நார்மலா கடைகள்ல போனா QR கோட் ஸ்கேன் பண்ணுவீங்களா, அதே மாதிரி அந்த ஸ்கேனரை ஓபன் பண்ணிட்டு இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய UPI ஆப்ல அந்த பின் நம்பர் அடிக்க சொல்லணும். UPI பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க ஸ்கேன் பண்ணி முடிச்சோன்னு இப்ப 5,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. இது ஸ்கேன் பண்ணி முடிச்சோன்னே அந்த 5,000 ரூபாய்க்கு UPI பின் அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு உண்டான அந்த ஆப்புக்கு உண்டான UPI பின்னை நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்ல டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் அப்படின்னு போட்டு வரும். ப்ளீஸ் வெயிட் while transaction is being processed அப்படின்னு லோட் ஆகும். அது கீழே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க, do not leave the ATM till your transaction is complete அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ATM மெஷின்ல இருந்து பணம் வெளியே வர வரையும் நீங்க ATM விட்டு வெளியே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் ஆன பிறகு உங்களுக்கு இப்படிதான் ஒரு ஆப்ஷன் வரும். கன்ஃபார்ம் டிரான்சாக்ஷன் அப்படின்னு போட்டு ஒன்று வந்திருக்கும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, do not leave the ATM till the transaction is complete or welcome screen is displayed. உங்களுடைய டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிற வரையும் நீங்க ATM விட்டு வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க அந்த பின் நம்பர் அடிச்சிட்டீங்க. அடிச்சதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் டிரான்சாக்ஷன் போட்டு ஒரு விண்டோ வந்திருக்கும். இதுல கேன்சல் பிரஸ் ஹியர் ஃபார் கேஷ் அப்படின்னு வந்திருக்கும். நீங்க செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, பிரஸ் ஹியர் ஃபார் கேஷ் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அந்த டிரான்சாக்ஷன் எகைன் ப்ராசஸ் ஆகும். we are processing your transaction please wait அப்படின்னு போட்டு வந்திருக்கு பாருங்க. இப்போ இது ப்ராசஸ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்கிரீன் வந்திருக்கும். withdrawal successful please collect your cash அப்படின்னு வந்திருக்கும். இப்போ நீங்க ATM மெஷின்ல பணம் எடுப்பீங்களா, அந்த கவுண்டர்ல உங்களுக்கு உண்டான பணம் வெளியே வந்திருக்கும். நீங்க இப்ப கேஷை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க கேஷை கலெக்ட் பண்ண உடனே வெல்கம் ஸ்கிரீன் வந்துடும். வெல்கம் ஸ்கிரீன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ATM விட்டு வெளியே வந்துடலாம். இதுதான் இந்த UPI ATM கேஷ் வித்ட்ராயல் அப்படிங்கிற புது கான்செப்ட். இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைம் அவுட் மெசேஜ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு உண்டான அந்த டெபிட் உங்க அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட் டெபிட் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 24 ஹவர்ஸ்ல ரிவர்சல் ஆகிரும். சாரி யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் டைம்ட் அவுட் அப்படின்னு வந்தது அப்படின்னா நீங்க கவலைப்பட வேணாம். உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் திரும்ப வந்துடும். அதற்கு போக இன்னொரு எரர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எரர் வந்தது அப்படின்னா சாரி யுவர் டிரான்சாக்ஷன் ஹேஸ் பீன் கேன்சல்ட் அப்படின்னு வந்துச்சு, ஆனா உங்களுடைய அக்கௌண்ட்ல டெபிட் ஆயிடுச்சுங்கிற பட்சத்துல இதுவும் உங்களுடைய அக்கௌண்ட்ல எகைன் அந்த அமௌண்ட் ரிவர்சல் ஆகிரும். அதனால நீங்க அமௌண்ட் போயிடுச்சு அப்படின்னு நீங்க கவலைப்பட தேவையில்ல, உங்க அக்கௌண்ட்டுக்கு ரிவர்சல் ஆகிரும். அது போக இன்வாலிட் அமௌண்ட் அப்படின்னு எரர் வந்ததுன்னு வைங்க, நீங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல அமௌண்ட் டைப் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல இன்வாலிட் அமௌண்ட் அப்படின்னு காட்டும். அது போக 10,000 ரூபாய்க்கு மேல நீங்க என்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இன்வாலிட் அமௌண்ட் அப்படின்னு காட்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படிதாங்க நீங்க இனிமேல் ATM மெஷின்ல UPI மூலமா கேஷ் வித்ட்ராயல் பண்ண முடியும். 100ல இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் UPI ஆப்ஸ் யூஸ் பண்ணி வித்தவுட் ATM கார்டு நீங்க ஈஸியா கேஷ் வித்ட்ராயல் பண்ணிக்க முடியும். இதுதான் நம்ம NPCI கொண்டு வந்துள்ள ஒரு புதிய கான்செப்ட். இதன் பெயர் UPI ATM கேஷ் வித்ட்ராயல். UPI கேஷ் வித்ட்ராயல், withdraw cash from ATM using UPI app அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்ப குறிப்பிட்ட பேங்க்ஸ் தான் இதை டெஸ்டிங் ப்ராசஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் மேஜர் பேங்க்ஸ் இதை கொண்டு வரல. விரைவில் அந்த எல்லா பேங்க்ஸுமே இதற்குண்டான ப்ராசஸை தொடங்கி அவங்களுடைய ATMல இந்த UPI ஆப் யூஸ் பண்ணி வித்ட்ராயல் பண்ற மாதிரி இன்னும் கொஞ்ச காலங்கள்ல, அதாவது இந்த ஃபியூ மந்த்ஸ்ல இந்த ப்ராசஸ் முடிஞ்சு அவங்களுடைய ATMல கொண்டு வந்துருவாங்க. அதனால மக்கள் அனைவருமே ATM கார்டு இல்லாம UPI ஆப் யூஸ் பண்ணி 10,000 ரூபாய் வரையும் நீங்க உங்களுடைய
போய் ஏடிஎம்ல கேஷ் வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஒரு வரவேற்கத்தக்க கூடிய இனிஷியேட்டிவ் தான். ஏன்னா இப்ப இந்த யூபிஐ ஆப்ஸ் இல்லாத யாருமே கிடையாது. எல்லாருமே ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க, எல்லாருமே யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன கடைக்கு போனா கூட ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா கூட இப்ப எல்லாரும் யூபிஐல அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி தான் பேமெண்ட் பண்றாங்க. அந்த மாதிரி பட்சத்துல ஏடிஎம் கார்டு இல்லாம 10,000 ரூபாய் வரையும் யூபிஐ ஆப் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்துரு. உங்களுக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க குரூப்ஸ் வச்சிருந்தா அந்த குரூப்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.